அதனால பழனிசாமி பேசுறதை பற்றிலாம் நம்ம பெருசாக எடுத்துட்டு பேச வேணாம். அவர் எல்லா டயலாகும் விடுவார், அப்படியே அதுலேருந்து மாறி வந்துடுவார். அதே நேரத்தில் நான் ஏதோ செங்கோட்டையனை தூண்டி விடுறதுக்காக பேசல. செங்கோட்டையுடைய நடவடிக்கை நம்ம உங்களுக்கு தெரியும், நியாயமா இருந்தா நியாயமா இருக்குன்னு சொல்லுவோம். செங்கோட்டையன் எதற்காக வருத்தப்பட்டாரோ அது எல்லோருடைய வருத்தம். அது அம்மாவின் தொண்டர்கள், புரட்சி தலைவருடைய தொண்டர்களுடைய வருத்தம். அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட நிதி ஒதுக்கப்பட்ட அந்த திட்டத்திற்கு அம்மா அவர்கள் ஆட்சியில் எஞ்சி இருந்த காலத்தை ஆட்சி செய்த பழனிசாமி, இவர் ஒன்றும் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு இவர் எல்லாரையும் வெற்றி பெற செய்து இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அல்ல. அம்மா அவர்கள் இடத்துல லாட்டரி யோகம் மாதிரி உட்கார்ந்தவர். அதுல நிதியை ஒதுக்கிட்டு இவர் போய் அங்கே நின்றுட்டு நரகாசுரம் மாதிரி நின்றுட்டு அந்த மைசாசுரம் மாதிரி நிற்கிறதெல்லாம் மிகவும் கேலி கூத்தா இருந்துச்சு. இப்படி ஒரு விளம்பர பிரியம் ரொம்ப பார்க்கவே நமக்கெல்லாம் ரொம்ப நகைச்சுவையாக இருந்துச்சு. அதனால மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன் அதில் குரல் கொடுத்திருக்காரு. இன்னொன்னு சொல்றேன், அங்க உள்ளவர்களின் 90% பேருடைய மன ஓட்டத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்காருன்னு தான் நான் சொல்றேன். அதே எடப்பாடி பழனிசாமி நான் பாஜகவோடய போக மாட்டேன், கூட்டணியே கிடையாதுன்னு சொன்னவர் இப்ப ஏன் மாறி வர்றாரு? அவர் 3 அடிப்படையை வைக்கிறதுல ஒன்றும் அப்படிலாம் ஒரு வேலைகளை பாஜக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சென்னை உயர்நீதிமன்றம் தான் தேர்தல் ஆணையத்தை அந்த டிஸ்பியூட் எல்லாம் அந்த பிரச்சனைகள்லாம் விசாரிச்சு சின்னம் வழங்குவது பற்றிய அந்த சட்டத்தின் அடிப்படையில் விசாரிக்க சொல்லியிருக்கிறோம். இது எல்லாத்தையும் நம்ம மத்திய அரசாங்கத்தையும் பழனிசாமி தவறுகளை எல்லாம் நம்ம பெரிய அரசியல் ஜாம்பாவான பேசுறதெல்லாம் உங்க நேரத்தையும் எங்க நேரத்தையும் வீணடிக்கிறதா. எங்களுடைய ஒரே நிலைப்பாடு, அம்மாவின் ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் அமையணும்னா தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெறுவதன் மூலம் தான் செய்ய முடியும். இப்ப அம்மாவோ புரட்சி தலைவரோ யாரும் இல்லை. ரெட்டை இலை வச்சிருக்கவங்க எல்லாம் அம்மாவாகிவிட முடியாது, பணபலம் இருக்கிறதுனால வெற்றி பெற்று விட முடியாது. அந்த கட்சி பலவீனமாயிட்டு இருக்குங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் அமைக்கணும் என்றால் அது தேசிய ஜனநாயக கூட்டணி உதவியோடு தான் அமைக்க முடியும். அதாவது நான் நீங்களே சொல்றேன், வித்தார் வித்தவுட் பழனிசாமிக்கு எப்படி நடக்க போகுதுன்னு அங்கு இது நாங்க செய்யற வேலை இல்லை. அங்கு உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் ரெட்டையில அங்க இருக்கு அப்படின்னு தாங்களே ஏமாத்திக்கிட்டு பழனிசாமிக்கு காவடி தூக்கிட்டே இருந்தாங்கன்னா 26 தேர்தலுக்கு பிறகு நான் திரும்ப சொல்றேன், பழனிசாமி அம்மாவின் கட்சிக்கு மூடு விழா நடத்திடுவார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாம் சேர்ந்து அதை மீட்டெடுக்கிற காலகட்டம் வரும்.